இப்ப எப்படி இருக்குது உங்க குடும்ப வாழ்க்கை? குடும்பமே அழிஞ்சு போச்சு. வீடே அழிஞ்சிருக்கு. என் பையன் சரியான தண்ணி அடிக்கிறான். என்னை வந்து பார்க்க மாட்டேன்றான். ரத்தவனுக்கு சோறு போட மாட்டேன். யாருக்கு போய் சொல்றது? சம்பாதிச்சு குடிச்சே அடிக்கிறான் தண்ணி. அடி தாழ முடியுமா? எவ்வளவுதான் அடி வாங்குறது? உடம்பு அடி வாங்குற உடம்பு வயசு 60 மேலே ஆகிப்போச்சு. இப்படி வந்து ஆனா ஒரு நாள் அடிச்சாத மரவளை தண்ணி டெய்லி அடிக்கிறான். குடி போதையில. ஆமா, 4 பாட்டில் குடிக்கிறான் தண்ணி. 4 பாட்டில் அடிக்கிறான். ஒரு பாட்டில் 150 ரூபான்னு என்ன 600 ரூபாய்க்கு குடிக்கிறாங்க. அந்த 600 ரூபாய் என் கையில கொடுத்தேன். எப்படி நான் வயதாக சாப்பிடுறேன்? நல்ல நடிச்சு பாட்டி உயிரோடு இருக்கணுமா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. எப்படி தம்பி? ஆனா பாட்டி என்ன சொல்றது தெரியுங்களா? ரோட்ல கிராஸ் பண்ணா நான் பாட்டி செத்துருக்கேன். என் மைண்ட் அப்படிதான் போகுது. என்ன இதெல்லாம் வாழ்க்கை? செத்து போறதே நல்லது. நானா பொட்டப்படியை பற்றி வச்சுக்கிறேன். 3 ஆம்பளை பையன் வந்து ஒரு கட்ட தாய்க்கு சோறு போட மகனே கிடையாது. சரி, கவலைப்படாதீங்கம்மா. நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன், கேளுங்க. ஒருவேளை உங்க பசங்க உங்களை கைவிடலாம், மறக்கலாம். ஆனா உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இயேசு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் விதவைகளையும் அனாதைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கைவிடப்பட்டவங்களையும் நேசிக்கிறார். இன்னைக்கு உலகத்துல மனுஷங்க மறந்துடுவாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா உங்களை ஒரு நாளும் மறக்காம உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், எதிர்காலத்தை கொடுப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கையை பிடிச்சி ஆண்டவர் ரோட்டை தாண்டுறேன். நான் கண் பார்வை தெரியாம ரோட்டை தாண்டுறேன்னா இது ஆண்டவர். எத்தனை பசங்க? 3 பசங்களா? 3 ஆம்பளை. 3வது பையன் என்ன பண்றாரு? இல்லங்க, 3வது பையன். 3வது பையன் செத்து போயிட்டான். எப்படி? அதான் குடியில தான் செத்து போயிட்டான். அது தீபாவளி அன்னைக்குதான் உயிர் போச்சு. பிரைஸ் லார்ட். இந்த அம்மாவுடைய கதையை நீங்க கேட்டீங்க. என்னால முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்திலேயே கொஞ்சம் வெளியே போய் பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் அனாதைகளா இருப்பாங்க. அவங்களுக்காச்சும் ஒரு சில உதவிகளை ஆண்டவராகிய இயேசு நாமத்துல செய்யுங்க. நிச்சயமாய் தேவ நாமம் உங்கள் மூலமாயும் உங்களுடைய பொருள் பணம் மூலமாயும் மகிழ்ப்படட்டும். ஆமென்.